வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காட்டுக்கே ராஜான்னு சொல்கிறோமே அந்த சிங்கத்தோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். சிங்கம்னு எடுத்துக்கிட்டாலே அதனுடைய சவுண்டான கர்ஜனை தான் நினைவுக்கு வருது. இதுக்கேற்ற மாதிரி அதனுடைய வலிமை, மூர்க்கம், கம்பீரம் எல்லாமே நமக்கு வியக்க வைக்கிற விஷயமா தான் இருக்குது. வாழ்ந்தா சிங்கம் மாதிரி வாழணுப்பா, சிங்கம் மாதிரி கம்பீரமாக இருக்கணும், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்த பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட சிங்கத்தை பற்றி நிறைய விஷயத்த பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோக்கு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு விஷயம் தெரியுமா? சிங்கங்கள் பூனையோட குடும்பத்தை சேர்ந்தது. அதாவது பூனையிலேயே பெலிடேங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் பூனை குடும்பத்தில் புலிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது தான் சிங்கம். உலகத்தில் இருக்க சிங்க வகையில் ஆசியாவிலையும் ஆப்பிரிக்கா வகை சிங்கங்கள் தான் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சிங்கங்கள் எப்பொழுதும் குடும்பமாக, அதாவது எப்போதும் குழுக்களாக தான் வாழுமாம். அந்த ஒரு குழுக்களுக்கு ப்ரைட்ஸ்னும் சொல்லுவாங்க. அந்த ஒரு ப்ரைடில் 10 முதல் 15 ஆண் சிங்கங்களும் 6 முதல் 7 பெண் சிங்கங்களும், மீதி உள்ளவை குட்டிகளாகவுமே இருக்குமாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக சொல்லணும்னா, சிங்கத்தோட கர்ஜனைங்கிறது 5 மைல் தூரம் வரைக்கும் கேட்குமாம். அதாவது 8 கிலோமீட்டர் வரைக்குமே தெளிவாக கேட்குமாம். அடுத்ததாக சிங்கங்களோட வேகம்ங்கிறது 70 மைல் வேகத்தில் இருக்குமாம். இன்னும் சொல்லப்போனால் சீட்டா போல் வேகமாக ஓட முடியலனாலும் 50 mph வேகத்தில் ஓட முடியுமாம். நம்ம நிறைய இடத்துல பார்க்கலனாலும் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். சிங்கங்களில் நிறைய சிங்கங்கள் வெள்ளை நிறத்துலையுமே காணப்படும். ஆனால் இந்த ஒரு சிங்கம்ங்கிறது வேறு வகை இனமும் கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னா, லூசிசம்ங்கிற ஒரு மரபணு குறைவால தான் ஏற்படுதாம். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த சிங்கங்கள் வெள்ளை நிறத்தில் காணப்படுதுன்னு சொல்லப்படுது. சிங்கங்கள் சுமார் 20 முதல் 25 வருஷங்கள் வரைக்குமே வாழக்கூடிய திறன் கொண்டதுன்னு சொல்லப்படுது. சராசரியாக சொல்லணும்னா 10 முதல் 14 வருஷங்கள் வரைக்குமே இதனுடைய ஆயுட்காலம் இருக்குது. சிங்கங்களுக்கு பிடிச்ச உணவுன்னு பார்த்தோன்னா வரிக்குதிரை, காட்டெருமை, இந்த மாதிரி பல விலங்குகளை சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஆண் சிங்கங்கள் சராசரியாக 7 கிலோகிராம் வரைக்குமே இறைச்சியை உண்ணுமாம். அதுபோல் பெண் சிங்கங்கள் 5 கிலோகிராம் வரைக்குமே இறைச்சியை உண்ணப்படுவதா சராசரியாக சொல்லப்படுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக சொல்லணும்னா, சிங்கங்களில் வேட்டையாடுவது பெண் சிங்கங்களாக தான் சொல்லப்படுது பெரும்பாலும். அது மட்டும் இல்லாமல் பெண் சிங்கங்கள் பெரும்பாலும் புத்திசாலித்தனமாகவும் தந்திரமாகவும் குழுவாகவும் சேர்ந்து எப்போதுமே செயல்பட்டு எப்போதுமே இரையை வேட்டையாடுவதாக சொல்லப்படுது. அடுத்ததாக என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக பார்க்க போகிறோன்னா, சிங்கங்கள் அதிக அளவு வியர்வை சுரப்பிகள் இல்லாத காரணத்தினால சராசரியாக ஒரு நாளைக்கு அதிக அளவாக 16 முதல் 20 மணி நேரம் வரைக்குமே தூங்குமாம். தூங்கின நேரம் போக அதிகம் வெளிவராத குளிர்ச்சியான இரவு நேரத்தில் மட்டும்தான் அதனுடைய வேட்டையை நடத்துமாம். அடுத்ததாக சொல்லப்போனால் சிங்கங்களுடைய பார்வைங்கிறது மிகச்சிறந்த வகையில் இருக்குமாம். அதாவது சிங்கங்களுடைய பார்வை திறன்கிறது மனிதர்களோட பார்வை திறனை விட 6 மடங்கு அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த அளவுக்கு கிளியராக தெரியும்னு சொல்லப்படுது. ஒரு ஆண் சிங்கத்தோட எடைன்னு பார்த்தோன்னா 330லேருந்து 550 பவுண்ட் வரைக்கும் இருக்குமாம். அடுத்ததாக பெண் சிங்கங்களுடைய எடைன்னு பார்த்தோன்னா 265 பவுண்ட்ஸ்லேருந்து 395 பவுண்ட் வரைக்குமே இருக்குமாம். ஒரு குட்டி சிங்கம், அதாவது பிறந்த குட்டி சிங்கத்தோட எடைன்னு பார்த்தோன்னா 3 பவுண்ட் வரைக்கும் தான் இருக்குமாம். பிறந்த குட்டி சிங்கங்கள்ங்கிறது ஓரளவு வளர்கிற வரைக்கும் அம்மாவோட அரவணைப்போடு தான் இருக்குமாம். பெண் சிங்கங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் இருக்குது. பெண் சிங்கங்கள் என்னென்னா, தன்னோட குட்டிகளுக்கு மட்டும் பால் கொடுக்காம மற்ற குட்டிகளுக்குமே அரவணைச்சு பால் கொடுக்குமாம். இந்த ஒரு விஷயம் சிங்கங்களோட கூட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷலான கேரக்டராக இருக்குது. சிங்கங்களுடைய வயதை கணக்கிடுறதுக்கு அதனுடைய உடம்புல இருக்க நிறத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அதோட உடம்புல இருக்க முடியோட நிறம் இருக்க கருமையாக மாறும். அந்த கருமையோட திறனுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய முதிர்ச்சி தெரியும்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சிங்கங்களுடைய கர்ப்ப காலம்ங்கிறது 4 மாதங்கள். ஒரு சிங்கம் குட்டி போட்டதுக்கப்புறம் தன்னோட குட்டியை கவனிக்கணுங்கிறதுக்காக 6 வாரங்கள் வரைக்கும் தன்னுடைய பாதுகாப்பிலேயே தனி கவனத்தை செலுத்தும்னு சொல்லப்படுது. சிங்கங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன இருக்குன்னா, சிங்கங்களுடைய குதிகால்கள்ங்கிறது தரையை தொடுறது கிடையாது. இந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு சத்தமும் இல்லாம தன்னுடைய இரையை ஈஸியாக வேட்டையாடுதுன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு காரணத்தினால தான் பண்டைய எகிப்து கலாச்சாரத்தில் சிங்கங்களை வலிமை, கம்பீரம், மூர்க்கம் இந்த மாதிரி அடிப்படையில் போர் தெய்வங்களாகவும் கருதப்படுது. சிங்கங்கள் எப்போதுமே அடர்ந்த காடுகளில் வாழ்றதை விரும்பாதாம். நல்ல அடர்த்தி குறைந்த இலையுதிர் காடுகளில் வாழ்றதையே விரும்பும்னு சொல்லப்படுது. சிங்கங்களுக்கு கேட்கும் திறன்கிறது அதிகமாகவே இருக்கு. சிங்கத்தை விட அதே போல சிங்கம் மாதிரி மற்ற விலங்குகளால் வேட்டையாட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அப்புறம் ஏன் மற்ற விலங்குகள் காட்டுக்கு ராஜானும் சொல்லப்படலை? அதுக்கு காரணம் என்னன்னா, சிங்கத்தினுடைய கர்ஜனையும் அதனுடைய தோரணைக்காக மட்டும்தான் அவை காட்டுக்கு ராஜானு அழைக்கப்படுது. எந்த ஒரு விலங்கினங்கள் என்ன ஒரு திறன் கொண்டிருந்தாலும் என்னைக்குமே காட்டுக்கு ராஜா சிங்கமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட சிங்கங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.